பிரைஸ் தி லார்ட். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் போராட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை, நாம் அநேக காரியங்களை தேடுகிறோம், முயற்சிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் பல தோல்வியின் மேல் தோல்வி வந்து சோர்ந்து போய்விடுகிறார்கள். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் உள்ளான அந்த ஆதி அன்பிலிருந்து விலகி விடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் பல காரியங்களுக்கு முயற்சித்தும் அந்த காரியம் அவர்களுக்கு கைகூடி வராத காரணத்தினால் அவர்கள் துக்கத்திலும் சோர்வுக்கும் அடிமைப்பட்டு தளர்ந்து போய் விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் செய்வதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். கர்த்தர் செய்ய காத்திருப்போம். பிரைஸ் காட். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம் தேவன் செய்வதை நேர்த்தியாக செய்கிறவர். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் அடையவில்லையே, தாமதித்து கொண்டிருக்கிறது என்று சோர்ந்து போகாதிருங்கள். தாமதிக்கிற காரணத்தினால் தாங்களாகவே பல முயற்சிகளை எடுப்பார்கள். சாராளுடைய வாழ்க்கையில் காத்திருக்க தவறிவிட்டாள். பிரைஸ் காட். வாக்குத்தத்த சந்ததியைக்காக காத்திருக்க அவள் தவறி அவசரப்பட்டபடியினால் பிரைஸ் காட் ஆகாரிடத்தில் இருந்து ஒரு இஸ்மவேலை பெற வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது என்னமாய் முடிந்ததென்றால் இன்றைக்கும் அது கண்ணியாகவும் பிரச்சனையாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. பிரைஸ் காட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வாக்கு பண்ணின ஒன்று உண்டு. தேவன் உங்களுக்காக நியமித்த ஒன்று உண்டு. அது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்பது எந்த சந்தேகமுமே இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் செய்வதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் நன்மையான காரியங்களுக்காக எதிர்பார்ப்போடு பொறுமையாய் காத்திருங்கள். ஏற்ற நேரம் அதை செய்வார். அதனால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தினால் நிரம்பும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. பிரைஸ் காட்.